எனக்கு இந்த தொழிலாளி எந்த பிரச்சனையும் ஆனது இல்ல, எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. இப்ப வந்து ஒரு 4 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் பாடி எரிக்கிறது, இந்த வேலைதான் செய்யறேன்னு தெரியும். பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் லவ் பண்ணோம். உண்மையா சொல்லிட்டா முன்னாடியே தெரிஞ்சு லவ் பண்ணி ஒரு 4 வருஷம் நல்லா உயிருக்கு உயிரா என்னமோ வேற லெவல்ல போயிட்டு இருந்தோம். எல்லாம் சுத்துறது கொள்றது எல்லாம் நல்லா வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் காமிச்சிட்டேன், இதான் நான் லவ் பண்ண பொண்ணுன்ட்டு எல்லாருக்கிட்டே காமிச்சிட்டேன், கொண்டுட்டேன். நல்லா போயின்னு இருந்தது. போயின்னு இருக்கிறப்போ இந்த நடுவுல ஒருத்தர் சென்னை வந்து வீடியோ எடுத்தாரு. அந்த வீடியோ நல்லா வைரல் ஆகுதோ, சுடுகாட்டுல இருந்து வந்து என்ன வீடியோ எடுத்தாரு. அப்ப நான் இந்த வேலை தான் செய்யறேன்னு வீடியோல சொல்லிட்டேன். அது வந்து அவங்க வீட்டுல வரவங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இந்த வேலைலாம் செஞ்சா குடிப்பான், வேலைக்கு ஆக மாட்டான், மூஞ்ச பத்தல அப்படி இருக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி வீடியோ காலி பண்ணி போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. 30 நாள் ஆயிடுச்சு. நான் உயிருக்கு உயிரா தான் பண்ணேன், உண்மையா பண்ண ப்ரோ. இப்பெல்லாம் ஒரு பொண்ணையா ஒருத்தவங்க எங்காவது பண்றாங்களா? நான் உண்மையா இருந்தேன், உண்மையா இருக்குதுக்கு அவள் தான். இதுதான் இது. மறுநாளே தோணுச்சு அந்த பொண்ணு வானான்றப்பே சரியான அழுவேன். பாடி இங்க எரிஞ்சுனுக்குது, இங்க உட்காந்து எழுதினுக்கிறேன், திரும்பி எழுதினுக்கிறேன். நான் பாட்டு என்னமோ சொல்லுங்கிறேன், நான் என்னடி பண்ண உனக்கு அப்படின்னு நான் பாட்டு இப்ப திணிக்கிறேன். கடவுளே இல்லையா அப்படின்னா பொண்ணு கூட பேசினுக்கிறேன் உட்காந்து எதிரிக்கா உட்காந்து. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? 4 வருஷம் எவ்வளவு மெமரிஸ், எங்கெல்லாம் போயிருப்போம், நல்லா சுத்தி இருப்போம், போராடலாம். அந்த பொண்ணு நான் போனேன் அப்படியே ஊய்ந்துலாமான்னு தோணுச்சு. உள்ள எரியுதுல, அப்படியே போயிட்டு ஊய்ந்துலாமா, ஒரு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும் என்னத்துக்கு அப்படின்லாம் தோணுச்சு. அதை எங்க அம்மாவை யோசிச்சேன், நான் உண்டா அவங்க அண்ணாத என்ன பண்ணவங்க அதுங்க அப்படின்ட்டு யோசிச்சு அப்படியே ப்ரோ. அதான் அவங்க யோசிச்சுதான், அம்மா அப்பாவை யோசிச்சுதான் இருக்கேன். ஏன்னா நான் வேலைக்கு போனாதான், இந்த வேலைக்கு வந்தாதான் சோறு, இந்த வேலையால தான் நாங்க சாப்பிடுறோம். அதை பார்த்தா எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.